வணக்க மக்களை, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோவில் முக்கியமாக பிகினர்ஸ்க்காக தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ் 2.0 தேவை அப்படின்னா ஆஃபரை இன்னையோட முடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராயல் பாஸ் பொங்கல் ஆஃபர் ரொம்ப நாளாகவே இருக்குது. 767க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் அப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதோட ஆஃபரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் படிக்கிறேன்னு ப்ரிலிம்ஸ் லெவலில் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க. அதை மாதிரி குவான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் மட்டும் வெறும் சிம்பிளிஃபிகேஷனு, அப்ராக்சிமேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐயில் கொஞ்சம் இப்படி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சுட்டு மெயின்ஸ்க்கானதை கோட்டை விட்டுறீங்க. இதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும். சரிங்களா? நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் A to Z முடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் கிட்ட வருதோ ஜஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ப்ராக்டிஸும் நம்ம பார்த்தீங்கன்னா கலந்து செக்ஷன் டெஸ்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி நம்ம ஒரு டாப்பிக்கில் A to Z, அதாவது ஒரு பேசிக் கொஸ்டின்லேருந்து டாப் ஹை லெவல் கொஸ்டின் வர ஒரு டாப்பிக்கில் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் சிலாயிசம் எடுத்துக்கோங்க. சிலாயிசம் இருக்குன்னா பேசிக் சிலாயிசம் கொஸ்டின் இருக்குது, டேபிள் பேஸ்டு சிலாயிசம் இருக்குது, மிஸ்ஸிங் சிலாயிசம் இருக்குது, ரிவர்ஸ் சிலாயிசம் இருக்குது, இன்இக்வாலிட்டி வித் மிக்சடு சிலாயிசம் இருக்குது. இப்படி எல்லா டைப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டாதான் நமக்கு எந்த டைப் ஆஃப் சிலாயிசம் வந்தாலுமே அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு பண்ணுறது இந்த பிகினர்ஸு. நீங்கள் ஆரம்பத்திலே படிக்கும்போது ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதை மாதிரி டாபிக்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை படிக்கிறது அந்த வேலையே வச்சுக்கிறாதீங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எல்லா டாப்பிக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மாதிரி நான் ரீசனிங் செக்ஷன் மட்டும்தான் படிப்பேன், இல்லை இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு பிரிவினை பார்க்காதீங்க. ரீசனிங்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஆப்டியும் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இங்கிலீஷும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதை மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் இப்போயே படிக்க மறந்துடுறீங்க பிகினர்ஸ்லாம். கரண்ட் அஃபேர்ஸும் பேங்கிங் அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் எக்ஸாம் ஒட்டி வரும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூலாம் இருக்குது. இப்போ உட்காந்து பேங்கிங் அவேர்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீக்கிரம் ஒரு 3-4 நாளில் எல்லாத்தையுமே படிக்க முடியுமா? கஷ்டம் தானே. அதுக்காக தான் சொல்கிறேன், முன்னாடி இருந்தே இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ்லாம் படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கிளியராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடுப்பது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.